ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரியர் ஆசஸ் தமிழ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் 2026 அண்ட் 27 வந்திருக்கு. இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே ரீச் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாப்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. ஸோ இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நோட்டிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போஸ்ட் நேம். ஓவராலா 25 போஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 25 போஸ்ட் நேம் நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 சிக்னல், செகண்ட் வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 ட்ராக் மிஷன், தேர்ட் வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 பிளாக் ஸ்மித், ஃபோர்த் வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 பிரிட்ஜ், ஃபிஃப்த் வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 கேரேஜ் அண்ட் வேகன்ஸ், சிக்ஸ்த் வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 டீசல் எலக்ட்ரிக்கல், செவன்த் டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 டீசல் மெக்கானிக்கல், எய்த் டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 எலக்ட்ரிக்கல், நைன்த் டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 எலக்ட்ரிக்கல், 10th டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 எலக்ட்ரிக்கல் டிஆர்டி, 11th வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 EMU, 12th வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 ஃபிட்டர், 13th வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், 14th வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 SNT, 15th வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 வெல்டர், 16th வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 கிரேன் டிரைவர், 17th டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 கார்பெண்டர் ஒர்க் ஷாப்ல, 18th வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 எலக்ட்ரிக்கல் PU and WS, 19th வந்து எலக்ட்ரிஷியன்ஸ் கிரேட் 3 ஃபிட்டர் PU and ஒர்க் ஷாப், WS னா ஒர்க் ஷாப், 20th வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 மெக்கானிக்ஸ் ஒர்க் ஷாப்ல, 21st வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்ல, 22 வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 மில் ரைட், 23 வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 பெயிண்டர், 24th வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 ட்ரிம்மர், 15th வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 வெல்டர். இப்போ ஓவராலா 25 போஸ்டுக்கான வேகன்சிஸ் இருக்கு. இப்போ போஸ்ட் நேம் கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஜாப் டைப். இங்க மென்ஷன் பண்ணிருக்க 25 போஸ்டுமே வந்து பெர்மனன்ட் ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே டெக்னீஷியன்ஸ் ஜாப்ஸ் தான். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், 6000க்கு மேல வேகன்சிஸ் இருக்கு. அதனால இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வேகன்சி, இந்த டெக்னீஷியன்ஸ் கிரேட்ல பாத்தீங்கன்னா ஓவராலா 25 போஸ்ட் இருக்கு. இந்த 25 போஸ்ட்லயுமே வந்து எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னா 6557 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஜோன்லயுமே வந்து எவ்வளவு வேகன்சி இருக்குன்றது கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, பேஜ் நம்பர் 36ல இருந்து பேஜ் நம்பர் 45 வரைக்கும் எந்தெந்த ஜோன்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு இந்த RRBலன்றத கிளியரா கொடுத்திருக்காங்க. சோ செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நான் வந்து நம்ம சென்னை ஜோனை மட்டும் கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சென்னையில வந்து டோட்டல் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 610 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 சிக்னலுக்கு மட்டும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னா 19 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3க்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னா 591 வேகன்சிஸ் இருக்கு. சோ டோட்டலா 610 வேகன்சிஸ் இருக்கு சென்னையில மட்டும். அதே மாதிரி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரியில இருக்கவங்களுக்கும் வேகன்சிஸ் இருக்கு. மத்த ஜோன்ல இருக்கவங்களும் இந்த வேகன்சிஸை கிளியரா படிச்சு பாத்துக்கோங்க. பேஜ் நம்பரும் நான் கிளியரா மென்ஷன் பண்ணிட்டேன். பேஜ் நம்பர் 36ல இருந்து பேஜ் நம்பர் 45 வரைக்கும் ஒரு ஜோன்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குங்கிறத கிளியரா சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு டெக்னீஷியன்ஸ் போஸ்ட்ல எவ்வளவு டோட்டல் வேகன்சி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். 25 போஸ்ட்லயும் ஓவரால் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 6557 வேகன்சிஸ் இருக்கு. இப்போ வேகன்சி கிளியரா புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் சேலரி, டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 சிக்னல் லெவல் 5க்கு சேலரி இனிஷியல் பேவே வந்து பாத்தீங்கன்னா 29200. நெக்ஸ்ட் டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 லெவல் 2 இவங்களுக்கு இனிஷியல் பே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 19900. இனிஷியல் பே மட்டும் வராது, இது கூட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே நான் வந்து HRA இருக்கும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் இருக்கும், DNS அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்கு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இனிஷியல் பே மட்டுமே இவ்வளவு வருதுன்னா அப்ப இன்னும் DNS அலவன்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சேலரி கிளியரா புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 சிக்னல் வந்து ஒரு போஸ்ட். செகண்ட் போஸ்ட் நேம் வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3. டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3லே வந்து 24 போஸ்ட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருந்தா நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலான்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்னா BSc பிசிக்ஸ் இல்லனா எலக்ட்ரானிக்ஸ் இல்லனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து BScலே வந்து ரெண்டு காம்பினேஷன்ஸ் ஆஃப் 2 ரெண்டுமே சேர்த்து நீங்க காம்பினேஷன் பண்ணியிருந்தாலும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். தேர்ட் வந்து 3 இயர்ஸ் டிப்ளமா இன்ஜினியரிங்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுல நீங்க படிச்சிருந்தா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் வந்து BE BTechல வந்து எலக்ட்ரானிக்ஸ் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் படிச்சிருந்தீங்கனாலும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். சோ அதனால 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்றத கிளியரா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 ட்ராக் மிஷின்ஸா இருக்கட்டும் இல்ல டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 பிளாக் ஸ்மித்தா இருக்கட்டும் இல்ல டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 பிரிட்ஜ், இப்போ இது எல்லாமே வந்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3ல வரும். பேலன்ஸா இருக்க 24 போஸ்ட்டுக்குமே வந்து என்ன குவாலிஃபிகேஷன்ஸ்னா
கிளியரா நான் சொல்லிடுறேன். இந்த 24 போஸ்ட்டுமே வந்து காமனா 10th இல்லனா 12th முடிச்சுட்டு நீங்க ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். என்சிவிடி இல்ல எஸ்சிவிடி ரெகக்னைஸ் இன்ஸ்டிடியூட்ல தான் நீங்க படிச்சிருக்கணும். என்ன ட்ரேட்ல படிச்சிருக்கலாம்னா ஃபிட்டர் இல்ல எலக்ட்ரிஷியன்ஸ், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இல்ல மெக்கானிக் மெக்காட்ரானிக்ஸ், மெக்கானிக் டீசல், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், வெல்டர், ஃபார்கர் அண்ட் ஹீட் ட்ரீட்டர், ஃபவுண்டரி மேன், பேட்டர் மேக்கர், ஃபிட்டர், வெல்டர், கார்பெண்டர், வெல்டர், பிளம்பர், பைப் ஃபிட்டர், வயர்மேன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மெக்கானிக் பவர் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக் ரிப்பேர் அண்ட் மெக்கானிக் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹெவி வெஹிக்கிள்ஸ், மெக்கானிக் ஆட்டோமொபைல், அட்வான்ஸ் டீசல் இன்ஜின், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், டிராக்டர் மெக்கானிக், வெல்டர், பெயிண்டர், எலக்ட்ரிஷியன்ஸ், வயர்மேன், பெயிண்டர், மெக்கானிக்ஸ், கார்பெண்டர், ஆப்ரேட்டர், அட்வான்ஸ் மிஷின் டூல், ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக், எலக்ட்ரிஷியன்ஸ், வயர்மேன், எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ், கேபினட் மேக்கர், எலக்ட்ரிஷியன்ஸ், வயர்மேன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், மெக்கானிக் பவர் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக் மெக்கட்ரானிக்ஸ், வெல்டர், மெக்கானிக் சேம் அதே தான் வருது. டர்னர், ஆப்ரேட்டர், அட்வான்ஸ்டு மிஷின் டூல், மில் ரைட், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், டூல் மெயின்டெனன்ஸ், அப்போஸ்டர், கட்டிங் அண்ட் சீவிங் டெக்னாலஜி, ட்ரெஸ் மேக்கிங், டிசைனர் அண்ட் மாஸ்டர் கட்டர், வெல்டர், கேஸ் அண்ட் எலக்ட்ரிக், வெல்டர்லயே வந்து ஸ்ட்ரக்சரல் வெல்டர், பைப் வெல்டர் ஃபேப்ரிகேஷன்ஸ் அண்ட் ஃபிட்டிங். இந்த ட்ரேட்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 10th இல்ல 12th முடிச்சுட்டு ஐடிஐ நீங்க படிச்சிருக்கணும். ஐடிஐல வந்து நாங்க மென்ஷன் பண்ண ட்ரேட்ல ஏதாவது ஒரு ட்ரேட்ல நீங்க படிச்சுட்டு என்ன ட்ரேட்ல நீங்க படிச்சிருக்கீங்களோ அந்த ட்ரேட்லயே வந்து ஆக்ட் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சு சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கனாலும் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ அதனால ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஆப்ஷன்ஸுமே யார் யார் என்ன படிச்சிருக்கீங்கன்றத கிளியரா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 29ல இருந்து பேஜ் நம்பர் 35 வரைக்கும் கிளியரா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 25 போஸ்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ கிளியரா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எக்ஸெப்ட் இந்த எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மென், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் கேட்டகரியை தவிர மற்ற எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களுக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 rupees. இதுலேயே வந்து 400 rupees வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பேங்க் சார்ஜஸ் மட்டும் பிடிச்சிட்டு பேலன்ஸ் 400 நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா சிபிடி எக்ஸாம் எந்த கேண்டிடேட்ஸ்லாம் எழுதுறாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் பேலன்ஸ் 400 rupees ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மென், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இந்த கேட்டகரியில் இருக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 rupees. இவங்களுக்குமே வந்து பேங்க் சார்ஜஸ் மட்டும் பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கும் எப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா அப்பியரிங் இன் சிபிடி எக்ஸாம் எந்தெந்த கேண்டிடேட்ஸ்லாம் சிபிடி எக்ஸாம் எழுதுறாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் பேலன்ஸ் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 சிக்னலுக்கு 18 இயர்ஸ்ல இருந்து 33 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 போஸ்ட்டுக்கு 18 இயர்ஸ்ல இருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 சிக்னலுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த போஸ்ட் டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 இந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்றவங்களுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. ஒரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளான செலக்ஷன் ப்ராசஸ் தான். மூணே ஸ்டேஜஸ் தான் இருக்கு. ஒன்னு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், செகண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் தேர்ட் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். இந்த 3 ஸ்டேஜஸ்மே நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 சிக்னலுக்கு என்னென்ன சிலபஸ் என்னன்றது ஃபர்ஸ்ட் நான் படிச்சு காமிச்சிடுறேன். டோட்டல் டியூரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 90 minutes. டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 100 questions இருக்கும். இதுல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. ஒரு ராங் ஆன்சர்ஸ்மே வந்து 1/3 மார்க் கட் ஆகும். ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்க 40% ஆஃப் மார்க்ஸ் மேல குவாலிஃபை ஆகணும். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ்ல இருக்கவங்க 40% ஆஃப் மார்க்ஸ் மேல குவாலிஃபை ஆகணும். ஓபிசிலேயே வந்து நான் கிரீமி லேயர் கேட்டகரியில இருக்கவங்க 30% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆகணும். எஸ்சி கேட்டகரியில இருக்கவங்க 30% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆகணும். எஸ்டி கேட்டகரியில இருக்கவங்க 25% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆகணும் இந்த சிபிடி டெஸ்ட்ல. அப்பதான் உங்களால செகண்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆக முடியும். சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ் வந்து நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் ஜியோகிராஃபி, கல்ச்சர் அண்ட் ஹிஸ்டரி, freedom struggle, Indian polity and constitutions, Indian economy, environmental issues concerning India and world, sports இந்த மாதிரி related questions கேட்பாங்க. general intelligence and reasoningல வந்து analogical, alphabetical, number series, coding and decoding, mathematical operations, relationship, jumbling, Venn diagram இந்த related questions கேட்பாங்க. அடுத்து basics of computer and applicationsல வந்து architectures of computer, input and output devices, storage devices, networking இந்த மாதிரி related questions கேட்பாங்க. mathematicsல வந்து number system, rational, irrational numbers, board, max, quadratic equations, arithmetic progression, similar triangles இந்த related questions கேட்பாங்க. பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல வந்து பிசிக்ஸ், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், மெஷர்மெண்ட், மாஸ், வெயிட், டென்சிட்டி, ஒர்க், பவர், எனர்ஜி, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் இந்த ரிலேட்டட் क्वेश्चंस கேட்பாங்க. அடுத்தது பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து 10 क्वेश्चंस கேட்பாங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து 15 क्वेश्चंस கேட்பாங்க. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல 20 क्वेश्चंस இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ்ல 20 क्वेश्चंस இருக்கும். பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல 35 क्वेश्चंस இருக்கும். சோ டோட்டலா 100 நம்பர் ஆஃப் क्वेश्चंस இருக்கும். அடுத்து டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3க்கு பேட்டர்ன் அண்ட் சிலபஸ், டோட்டல் क्वेश्चंस எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டோட்டல் டியூரேஷன்ஸ் வந்து 90
90 minutes and total questions பாத்தீங்கன்னா 100 questions இருக்கும். இதுக்குமே நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. ஒரு ராங் ஆன்சர்ஸ்க்கு 1/3 மார்க் கட் ஆகும். அண்டர்சர்வ் கேட்டகரியில இருக்கவங்க 40% ஆஃப் மார்க்ஸ் மேல குவாலிஃபை ஆகணும். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ்ல இருக்கவங்க 40% ஆஃப் மார்க்ஸ் மேல குவாலிஃபை ஆகணும். ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க 30% ஆஃப் மார்க்ஸ் மேல குவாலிஃபை ஆகணும். எஸ்சி கேட்டகரியில 30% ஆஃப் மார்க்ஸ் மேல குவாலிஃபை ஆகணும். எஸ்டி கேட்டகரியில இருக்கவங்க 25 மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆனாதான் செகண்ட் ஸ்டேஜ்க்கு உங்களால மூவ் ஆக முடியும். என்ன சிலபஸ்னு பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து நம்பர் சிஸ்டம், போர்ட் மேக்ஸ், டெசிமல், ஃபிராக்ஷன்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியன், ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து क्वेश्चंस கேட்பாங்க. நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து அனாலஜிஸ், ஆல்பபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரிங்ஸ், கோடிங் அண்ட் டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ், ரிலேஷன்ஷிப், ஜம்பிளிங், வென் டயக்ராம் ரிலேட்டட் क्वेश्चंस கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் ரிலேட்டட் क्वेश्चंस கேட்பாங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டி இந்த ரிலேட்டட் क्वेश्चंस கேட்பாங்க. நெக்ஸ்ட் எவ்வளவு நம்பர் ஆஃப் क्वेश्चंस இருக்கும்ன்றது கிளியரா கொடுத்திருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து 25 क्वेश्चंस இருக்கும். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல வந்து 25 क्वेश्चंस இருக்கும். ஜெனரல் சயின்ஸ்ல வந்து 40 क्वेश्चंस இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து 10 क्वेश्चंस இருக்கும். சோ டோட்டலா 100 क्वेश्चंस இருக்கும். இப்போ இந்த சிபிடி எக்ஸாம்ல எந்த கேண்டிடேட்ஸ் ஹை ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் செகண்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆக முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ். சிபிடி எக்ஸாம்ல எந்தெந்த கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்ணாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ நீங்க எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் நீங்க சப்மிட் பண்ணணும். கூடவே வந்து நீங்க 2 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காப்பீஸும் நீங்க எடுத்துட்டு போகணும் அட் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எல்லா சர்டிபிகேட்ஸ்மே வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தில மட்டும் தான் இருக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் சர்டிபிகேட் நீங்க எடுத்துட்டு போகணும். எல்லாமே ஒரிஜினல் தான் நீங்க எடுத்துட்டு போகணும். அடுத்தது என்னென்ன கேட்டகரியில இருக்கீங்களோ அந்தந்த கேட்டகரி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் சர்டிபிகேட் 10th 12th ஐடிஐ ஆக்ட் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சர்டிபிகேட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்டும் நீங்க சப்மிட் பண்ணணும். எல்லா செமஸ்டரோட சர்டிபிகேட் மார்க் ஷீட்ஸும் நீங்க எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸும் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ரிசர்வேஷன் கேட்டகரியில இருக்கவங்க கூட ரிசர்வேஷன் சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். சோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸையும் வந்து எந்த கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்றாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து தேர்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆவாங்க. தேர்ட் ஸ்டேஜ் மெடிக்கல் ஃபிட்னஸ். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்ல எந்தெந்த கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்கும். இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மெடிக்கல் எக்ஸாம்ல வந்து மெயின் காமனா என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னா நீங்க ஜெனரலா ஃபிட்னஸா இருக்கீங்களா, இதுதான் வந்து மெயினா செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐ விஷன், கண் பார்வை கிளியரா உங்களுக்கு தெரியுதா. ஓகேவா? அடுத்து காது நல்லா கேக்குதா, கலர் விஷன் டிஸ்டன்ஸ் விஷன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு, நியர் விஷன் எப்படி இருக்கு, வித் ஆர் வித்வுட் கிளாஸஸோட எப்படி இருக்குன்றது எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஓகேவா? முக்கியமா என்னென்ன மஸ்ட் பாஸ் டெஸ்ட் ஃபார் கலர் விஷன்ல கம்பல்சரி நீங்க பாஸ் ஆகணும். பைனாகுலர் விஷன்லயும் நீங்க பாஸ் ஆகணும். நைட் விஷன் இது எல்லாமே உங்களுக்கு கவா இருந்ததுன்னா நீங்க இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல வந்து கிளியர் பண்ணிடலாம். இங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கிளியரா கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 5ல மென்ஷன் பண்ணிருக்காங்க மெடிக்கல் ஃபிட்னஸ். சோ அதனால இதை கிளியரா செக் பண்ணி படிச்சு பாருங்க மெடிக்கல் ஃபிட்னஸ். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ். இதுல நம்ம கிளியர் பண்ணலனா கூட நம்மளால இந்த ஜாப் வந்து இந்த கன்ஃபார்ம் பண்ண முடியாது. சோ அதனால மெடிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதே மாதிரி வந்து லாசிக் சர்ஜரிலாம் நீங்க பண்ணிருக்கவே கூடாது. அதுவும் நல்லா செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ ஓவராலா இந்த சிபிடி எக்ஸாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் இந்த 3 ஸ்டேஜஸ்லுமே எந்த கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்ணிருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து இந்த ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். இப்ப செலக்ஷன் ப்ராசஸ் கிளியரா புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஆர்பில ஒரு அக்கௌண்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த லாகின் ஐடி யூஸ் பண்ணியே நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாதவங்களுக்கு வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு பர்சனலான மொபைல் நம்பர் தேவை. ஆக்டிவான இமெயில் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்ம அங்க மென்ஷன் பண்ணோம். சோ அதனால மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கையில வச்சுக்கோங்க. சரி, இப்போ எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் சொல்றேன். இந்த ஆர்ஆர்பி வெப்சைட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன் கேக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்க, லாகின் கேட்கும். லாகின் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோங்க. லாகின் ஐடி யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். புதுசா கிரியேட் பண்றவங்க வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும். இதுல வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. திருப்பி அகைன் ரீடைப், உங்களோட ஃபுல் நேம் திருப்பி ரீடைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் யூ சேஞ்ச் யுவர் நேம், எஸ் ஆர் நோவா? உங்க நேம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குது. எஸ் ஆர் நோவான்னு கொடுத்துக்கோங்க. உங்க டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ரீடைப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், உங்க டேட் ஆஃப் பர்த் ரீடைப் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் திருப்பி ரீசெலக்ட் பண்ணுங்க. ரீடைப் ஃபாதர்ஸ் நேம் ரீடைப் பண்ணிக்கோங்க. ரீடைப் ஆஃப் மதர்ஸ் நேம். நெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், இது ரெண்டுமே நீங்க கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் த்ரூ டிஜி லாக்கரான்னு கேட்கும், இல்ல வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டான்னு கேட்கும். இது ரெண்டுத்துல ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. எது வேணுமோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க இமெயில் அட்ரஸ் இங்க கொடுத்துருப்பீங்களா, இந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எங்க மென்ஷன்
பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் நீங்க மென்ஷன் பண்ண உடனே இந்த மொபைல் நம்பர் இந்த இடத்துக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது வந்து கிரியேட் யுவர் பாஸ்வேர்டு. இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து புதுசா தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த இடத்துல பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. ஐ எம் நாட் அ ரோபோட் இதையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு கிளியரா புரிஞ்சிச்சா? இப்போ நீங்க இதில் ஃபுல்லா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வரும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மே நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். இப்போ வந்து எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்ன்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஜெனரல் கைட்லைன்ஸ். அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ஜெனரல் கைட்லைன்ஸை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து இந்த அஃபிஷியல் ஆர்ஆர்பி வெப்சைட்ல மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணணும். வேற ராங்கான எந்த வெப்சைட்லயும் போயிட்டு நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடாது. சிபிடி எக்ஸாம்ஸ் வந்து 13 லாங்குவேஜஸ்ல கண்டக்ட் பண்றாங்க. மலையாளம், தமிழ் 13 லாங்குவேஜஸ்ல கண்டக்ட் பண்றாங்க. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணும்போது லைவ் போட்டோகிராஃப் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். யூசிங் அ வெப்கேம் ஆர் மொபைல் ஃபோன் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லா நீங்க படிச்சுக்கோங்க. கேன் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும்னா சிக்னேச்சர் நீங்க அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஜேபிஜி இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்ல தான் நீங்க சப்மிட் பண்ணணும். எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்லாம் கம்பல்சரி நீங்க சப்மிட் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். சிக்னேச்சர் வந்து எப்படின்னா ஒயிட் பேப்பர்ல பிளாக் பென் யூஸ் பண்ணி தான் நீங்க சிக்னேச்சர் போட்டு அப்லோட் பண்ணணும். பிளாக் லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. டிஸ்ஜாயிண்ட் லெட்டர்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? லாஸ்டா வந்து மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சப்மிட்டிங் அப்ளிகேஷன்ஸ் டீடைல்ஸ். ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களால அகைன் வந்து வேற எதையுமே வந்து எடிட் பண்ண முடியாது. எக்ஸப்ட் அந்த மாடிஃபிகேஷன் விண்டோ பேஜை தவிர வேற எதுவுமே உங்களால எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்றாங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒன்ஸ் நீங்க படிச்சு பார்த்துட்டு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இப்போ கிளியரா புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் கால் லெட்டர். சிபிடி எக்ஸாமுக்கு கால் லெட்டர் பாத்தீங்கன்னா ஒன்னு அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் ஆர்ஆர்பில சென்ட் பண்ணுவாங்க. இல்லனா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமா ஆர் மெயில் ஐடில உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கால் லெட்டர் வந்து போஸ்ட் மூலியமாலாம் உங்களுக்கு சென்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி வெப்சைட் இல்லனா எஸ்எம்எஸ் ஆர் இமெயில் இந்த இதுல ஏதாவது ஒண்ணுத்துல தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சிபிடி எக்ஸாமுக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி அட்மிட் கார்டு, ஐ மீன் கால் லெட்டர் கம்பல்சரி நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போகணும். கூடவே வந்து ஒரிஜினல் போட்டோ ஐடி ஏதாவது ஒன்று, ஓட்டர் ஐடி கார்டோ இல்ல ஆதார் கார்டு இல்ல டிரைவிங் லைசன்ஸ் இல்ல பேன் கார்டு, பாஸ்போர்ட் இதுல ஏதாவது ஒன்று நீங்க கம்பல்சரி எடுத்துட்டு போகணும். கேண்டிடேட்ஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தாங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் நீங்க கம்பல்சரி எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போனாதான் உங்களால இந்த சிபிடி எக்ஸாமே அட்டன் பண்ண விடுவாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் வந்து 30/6/2026. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எண்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் க்ளோசிங் டேட் வந்து 29th July 2026 ஓட அப்ளிகேஷன் டெட்லைன் முடியுது. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் பேமெண்ட் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 31st July 2026. இப்போ நான் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து நீங்க என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.